அருட்பெரும் ஜோதி. கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் காணாமல் போக வேண்டுமென்றால் நம்மூல் இருக்கக்கூடிய அசுரனை அழிக்க வேண்டும். அந்த அசுரனை மனமாற சக்தியை ஏற்றி அழிக்கக்கூடிய ஒரு விரதம்தான் இந்த நவராத்திரி. அதுவும் இந்த நவராத்திரியில் 8வது நாளாக வரக்கூடியது தான் அஷ்டமி, துர்கா அஷ்டமி. அதுவும் இந்த முறை செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமையே வருகிறது. கடந்த 21 வருஷத்தில் இல்லாத அமைப்பில் துர்கா அஷ்டமி இந்த ஆண்டு தெய்வீகமான நாளில் வருது. அந்த நாளில் உங்கள் அகத்தில் இருக்கக்கூடிய நோய், எதிர்மறை, முட்டாள்தன்மை, அறிவில்லாத தன்மை, இயலாமை, முயலாமை, முயற்சி செய்யாமை, அவநம்பிக்கை போன்ற அசுரர்களை நீங்கள் அழிக்க வேண்டும். அவ்வாறு அழித்தால் இந்த துர்காஷ்டமி முதல் உங்களுக்கு எல்லாமே ஜெயமாக உண்டாகும். அவ்வாறு உங்களுள் இருக்கக்கூடிய அசுர சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு எளிய சூட்சம பரிகாரத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து துர்காஷ்டமியை கொண்டாடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளம், நலம், ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஒரு மனிதன் நல்லா வரணும்னா முதல்ல அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனையும் ரிமூவ் பண்ணணும். அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை ரிமூவ் பண்ணக்கூடியது தான் இந்த நவராத்திரியே. அதுவும் நவராத்திரியில் 8வது நாளில் வரக்கூடிய துர்கா அஷ்டமி. வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு உங்கள் குடும்பத்தில் ஆண்கள் எண்ணெயை குளிக்கலாம், பெண்கள் கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சுட்டு ஒரு வெற்றிலை வைங்க, வெற்றிலைக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க. எலுமிச்சம்பழம் வச்சுட்டு உங்களோட மோதிர விரலால் குங்குமத்தை எடுத்து ஓம் துர்கையே நமோ நம, ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. 108 முறை சொன்னதுக்கப்புறம் சர்வமங்கள மாங்கல்யே திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்கின்ற மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லிட்டு இந்த நாள் முழுவதும் துர்காஷ்டமி விரதனாக இருந்து ராகுகால நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் எங்கள் வீட்டில் அம்மாவை நான் அழைக்கிறேன். எனக்கு என்னுள் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே வெளிப்பட்டு தாயின் அருளால் என்னுள் இருக்கக்கூடிய எதிர்மறையெல்லாம் காணா போகணும்னு வேண்டிக்கங்க. வேண்டிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து கல்யாணமானவங்களாக இருந்தால் நெற்றி போட்டு உச்சி நெற்றி போட்டு தாலிக்கொடியில் வச்சுக்கோங்க. ஆண்கள் நெற்றியில் மட்டும் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு அன்றைக்கி விரதத்தை தொடங்குங்க. 2 நேரத்தில் பவர்ஃபுல்லாக நீங்கள் இந்த வழிபாட்டில் செய்யலாம். ஒன்று ராகு கால நேரமான 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே செய்யுங்க. இல்லை அப்படின்னா மாலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்யலாம். என்ன செய்யணும்னா சிவப்பு நிறத்தில் என்னென்ன உணவுப் பொருட்களை பிரசாதத்தை தயார் பண்ண முடியுமே தயார் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு போட்டுக்கோங்க. ஒரு காமாட்சியம்மன் விளக்கு இருந்தால் ஒரு காமாட்சியம்மன் விளக்கு, இல்லைன்னா 2 குத்து விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி தாராளமாக துர்காஷ்டமி அன்னைக்கு எலுமிச்சம்பழ தீபம் வீட்டில் போடலாம். எலுமிச்சம்பழம் தீபம் 2 போட்டுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் செவ்வரளிப்பூ, மாதுளம்பழத்தை ஓப்பன் பண்ணி மாதுளம்பழத்தை பிரசாதமாக, செவ்வாழை பழம், இதை 3ஐயும் வச்சுக்கிட்டு கேசரி, அதாவது ஆரஞ்சு கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் மிக்சிங்காக இருக்கிற மாதிரி கேசரியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்கள் காலையில் செய்த மாதிரியே துர்கா அஷ்டமிக்கான துர்கை போற்றியை சொல்லிட்டு அதற்கப்புறம் துர்காவுக்கான ஜெய ஜெயதேவி துர்காதேவி என்று வரக்கூடிய பாடலை முழுசாக பாடி எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையும் இந்த நாளில் நான் அழிச்சிட்றேன் அப்படின்னு வேண்டிட்டு கற்பூரம் ஆரத்தியை காமிங்க. காமிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே கொடுத்துடலாம். அன்றைய தினத்தில் அதே பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது பரிசு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், அல்லது பெரியவங்க யாராவதுக்கு கொடுத்துட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கலாம். இதை செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை எழுதிட்டு படுங்க. இந்த நாள் முழுவதும் சொல்ல வேண்டிய மறைக்கப்பட்ட ஒரு சூட்சமமான மந்திரம், துர்கைக்கான ஒரு வரி சக்தி மிக்க மந்திரம். ஓம் சர்வகாரிய சித்தி பிரதாகையை நம, ஓம் சர்வகாரிய சித்தி பிரதாகையை நம, ஓம் சர்வகாரிய சித்தி பிரதாகையை நம. இது மறைக்கப்பட்ட ஒரு துர்க்கையோட சீக்ரெட் கீ மந்திரம். இந்த மந்திராவை அந்த நாள் முழுவதும் நீங்கள் சொல்லுவது, எழுதுவது, ஜபம் செய்வது பெருமாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இதையை மட்டும் வரும் செவ்வாய்க்கிழமை செஞ்சு பாருங்கள். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதிலேயே உங்களுக்கு ஒரு நல் மாற்றங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் இந்த அற்புதமான தெய்வீகமான மாற்றங்கள் வர வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். யார் இதை செய்ய போகிறீங்க?
துர்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்டோபர் 5ஆம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்றேன். அக்டோபர் 12ஆம் தேதி நான் மலேசியா வர இருக்கின்றேன். அந்த நாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ஐஸ்வர்ய குபேரலட்சுமி ஐஸ்வர்ய தீபாவளி கிட்ட பூஜை பண்ணி தர ஆரம்பிச்சிருக்கோம். 18 விதமான சூட்சம பொருட்கள் 48 நாட்கள் பூஜையில் வைத்து ஒவ்வொருத்தர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சங்கல்பம் பண்ணி அனுப்புகிறோம். உங்களுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். இதில் நான் ஒவ்வொரு தனி மனிதனும் என்னென்ன வழிமுறையில் வீட்டில் பூஜை செஞ்சால் குபேர கடாட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை சொல்லித்தரேன். செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். 10 ஆண்டுகளாக கொடுத்துருக்கோம். பல நபர்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.